சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3201 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீட்டை தமிழகத்திற்காக ஈர்த்திருக்கிறார். செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். BMW நிறுவனம் தமிழகத்தில் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விரிவானவர்களுக்கு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். முக்கியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் லண்டன் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். கடந்த 30ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைய தினம் ஜெர்மனியில் பல்வேறு நிறுவனங்களுடன் ஆலோசனை செய்து 3200 கோடி அளவிற்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் ரயில் கதவுகளை அந்த தயாரிக்கும் ஒரு முக்கிய நிறுவனமான அந்த கோனூர் பிராமிஸ் என்ற நிறுவனம் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளது. அந்த நார் பிரிஸ் என்ற நிறுவனம் தமிழகத்தில் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ய உள்ளது. இந்த நிறுவனமானது ரயில் கதவுகள் மற்றும் பிரேக்கிங் சிஸ்டத்தை தயாரிக்கும் ஒரு முக்கிய நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. இந்த முதலீட்டின் மூலம் 3500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று நார்டெக்ஸ் குரூப்பை சேர்ந்த அந்த நிறுவனம் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகளை மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நார்டெக்ஸ் நிறுவனமானது உலக அளவில் அந்த வின் டர்பைன், அதாவது காற்றாலைகளுக்கான அந்த டர்பைனை உற்பத்தி செய்யும் மிக முக்கிய நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிறுவனமானது 1000 கோடி ரூபாய் முதலீட்டின் மூலம் 2500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போன்று EBM பாபேஸ்ட் என்ற நிறுவனமானது தனது உலகளாவிய திறன் மையத்தை, அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் என்று அழைக்கப்படும் உலகளாவிய திறன் மையத்தை தமிழகத்தில் அமைக்க உள்ளது. சுமார் 201 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த உலகளாவிய திறன் மையம் மூலம் 250 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு சுமார் 3200 கோடி அளவிற்கான முதலீடுகள் இன்றைய தினம் ஜெர்மனி பயணத்தின் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. இதே போன்று மிக முக்கிய, அதாவது அந்த லக்ஸுரி கார் என்று அழைக்கப்படும் அந்த முக்கிய கார் நிறுவனமான BMW கார் நிறுவனத்துடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த BMW நிறுவனமானது தமிழகத்தில் தனது அந்த தொழில் முதலீடுகளை மேலும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தையானது இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் மின்சார வாகனங்களை BMW நிறுவனமானது உற்பத்தி செய்ய உள்ளது. அந்த மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்வது தொடர்பான ஒரு தொழிற்சாலையை தமிழகத்தில் அமைப்பது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் விரைவில் அந்த BMW தொழிற்சாலை அமைப்பதற்கான முதல் கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் 3 மிக முக்கிய நிறுவனங்கள் மற்றும் தமிழகத்தில் வாகன உற்பத்தியை விரிவாக்கம் செய்வதற்கான BMW நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை என்று முதல் நாளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3201 கோடி அளவிற்கான முதலீடுகளை ஈர்த்தியுள்ளார். இதன் மூலம் சுமார் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 முக்கியமான உலகளாவிய பன்னாட்டு நிறுவனங்களாக அறியப்படக்கூடிய நிறுவனங்கள் தமிழகத்தில் தங்களுடைய முதலீடு மற்றும் விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சரின் இந்த பயணத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.